ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்க்கஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸோட ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் வெளியாகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னும் வந்து நான் செக் பண்ணல அப்படின்ட்டு, நான் பார்க்கவே இல்லை அப்படின்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படி செக் பண்ணுறது, லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறவங்களாம் செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மெசேஜ் வந்து எப்படி வரும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் அல்லது மெயில் வந்து வரும் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மார்க் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால 10th மார்க் ஷீட் தேவைப்படும். ஐடி, ஆதார் கார்டு வந்து போதும். ஓகேவா? அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்பாங்க. அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்பவே வந்து முக்கியமானது. பிசி, எம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. பிசி, எம்பிசியை சேர்ந்தவங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நியூவும் வந்து வாங்கி தரேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், டிரான்ஸ்ஜெண்டர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, அடுத்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். ஓகேவா? 10th மார்க் ஷீட்டே வந்து போதுமானது தான். ஆதார் கார்ட்லேயே இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையிலும் ஒரு சில பேர் அவங்கள போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே வெரிஃபிகேஷன் அப்போவே மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் தான். இவ்வளோ தான் வந்து தேவைப்படுது. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதுக்கு அடுத்து வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குது. அது செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.